நேற்று நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் வீடியோ ஒன்றை வெளியிட்டு தான் அரசியல்ல இணைய வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருந்தார். மேலும் இவர் தமிழக வெற்றி கழகத்திற்காக தான் களமிறங்குகிறார் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. சோ திருச்சியில தான் இவர் களமிறங்குகிறார் அப்படின்ற தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பல பிரபலங்கள் அப்படின்னு பலருமே ராகவா லாரன்ஸ் அவர்கள் கண்டிப்பாக அரசியலுக்குள்ள என்ட்ரி கொடுக்க வேண்டும் அப்படின்னு பாசிட்டிவான விமர்சனங்களையே கொடுத்துட்டு இருக்காங்க. ஆகையால கண்டிப்பாக இவர்தான் திருச்சி கிழக்கு தொகுதியில களமிறங்குவார் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவருடைய நடிப்புல தற்போது காஞ்சனா 4, பென்ஸ் ஆகிய 2 திரைப்படங்கள் உருவாகிட்டு இருக்கு. இதுல பென்ஸ் திரைப்படத்துடைய படப்பிடிப்பு சமீபத்துல தான் முடிஞ்சிருக்கா. இதனடுத்து பாத்தீங்கன்னா காஞ்சனா 4ஆம் பாகத்துடைய மிக முக்கியமான பாடல் ஒன்று படமாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல லாரன்ஸ் அவர்களுடைய ரசிகர்களை தாண்டி தளபதி ரசிகர்களுக்குமே ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கா. அதாவது இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல்ல ராகவா லாரன்ஸ் அவர்களுடன் தளபதி விஜய் அவர்கள் ஒரு சில செகண்ட் நடனமாடி உள்ளார் அப்படின்ற தகவல் தான் அது. தளபதி விஜய் அவர்களுடைய பல படங்களுக்கு ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடன இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ணது மட்டுமல்லாமல் அந்த பாடலின் இடையே வந்து அவருமே நடனமாடி விட்டு செல்வாரு. இது ஒரு ட்ரெண்ட் செட் ஆக அமைஞ்சது. இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய படத்துல தளபதி விஜய் அவர்கள் இது போன்று வந்து ஆடி இருப்பது அனைத்து ரசிகர்களாலுமே வரவேற்கப்பட்டிருக்கு. சரி, ஓகே, இந்த பாடலுக்காக உங்களை யாரெல்லாம் ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.